தோசைனா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபின் அண்ட் ரெகுலராக செய்கிற தோசை இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான 2 வித்தியாசமான தோசை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை பண்ணுறதுக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுலில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பச்சை அரிசி போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைங்க. கம்பு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி மாவை ரெடி பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் கூட நல்லா ஊறிடுச்சு. அடுத்து ஊற வச்ச கம்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பு மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு போலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மாவை செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. மாவு இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. நான் இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். கம்பு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட சின்ன சைஸ் டேபிள் டாப் கிரைண்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாவை அரைச்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க விடுங்க. பாருங்க எவ்வளோ நல்ல மாவு புளிச்சிருக்குன்னு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் தோசை கரெக்டாக வராது. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. நல்லா ஈவனாக தேங்க. எல்லா பக்கமும் அப்புறம் சென்டர்லேயும் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற தோசை அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை கூட நான் இன்றைக்கி சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்பு தோசை பிரமாதமாக வந்திருக்கு. அடுத்து நம்ம கொள்ளு வச்சு ஒரு பிரமாதமான கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு தோசை மாவு பண்ணுறதுக்கு நான் இங்கே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய பவுலில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் கொள்ளு, நெக்ஸ்ட் 1/4 கப் முழு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1 1/2 கப் 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 1/2 கப்
தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பவுலில் 1/4 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் இந்த திக் வெரைட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். மாவு அரைக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அவலை ஊற வைங்க. மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அவல் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சு சூப்பராக ஊறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டேபிள் டாப் கிரைண்டர் இருந்தால் நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மாவாக அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கான்னு தொட்டு பாருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 8 மணி நேரத்துக்கு இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வைங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குன்னு. மாவு நல்லா கரைச்சிக்கலாம். தோசை பண்ணுறதுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு 2-3 டிராப் எண்ணெயை போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ங்க. நான் நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன தோசை கல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் எடுத்து எல்லா பக்கமும் அப்புறம் நடுவுலையும் ஊற்றுங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை ஒரு பக்கம் வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரான கோல்டன் கலர்ல இருக்குன்னு. இது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தோசை. நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா டேஸ்டியாவும் சாப்பிடணும், அதே டைம்ல ஹெல்த்தியாவும் இருக்கணும்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாவு நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்பியான கொள்ளு தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. 2 அட்டகாசமான ஹெல்த்தியான தோசை ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது 2மே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சட்னிஸோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.